சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா நீங்க பார்த்தீங்கன்னா காலத்தையும் சமயத்தையும் பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்படித்தானே? அப்ப பாருங்களேன், வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயத்தை தேவன் குறித்திருக்கிறாராம். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப வானத்தின் கீழ் இருக்கிற பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கூட கர்த்தர் ஒவ்வொரு சமயத்தை குறித்திருப்பார் என்றால், நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு எவ்வளோ ஸ்பெஷல். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரையே நம்பி வாழ்கிற ஜனங்கள் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறோம். அவரையே நம்பி அவரையே சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்வோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ கடந்து போகிற ஒவ்வொரு காலங்களும் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்ததாக ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்ப பாருங்களேன், எல்லாவற்றிற்கும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஒரு காலத்தை, ஒரு சமயத்தை உங்க வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவருக்கு தெரியும். அதனால நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்க வாழ்க்கை அவருடைய கரத்திற்குள் போய்விடுகிறது. நீங்க எப்பெல்லாம் அர்ப்பணித்து ஓடுகிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய கண்ட்ரோல்குள்ள, பரலோகத்துடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கிறது. அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில என்ன செய்து வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அனுதின நிகழ்வுகளுக்கும் கூட ஒவ்வொரு சமயத்தை தேவன் நேர்த்தியாய் குறித்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காலத்திற்கும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? காலங்களை அறிந்த தேவன் இந்த காலத்துக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவனுடைய கரத்துல நாம் பத்திரமா இருக்கிறோம் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால என்ன நடக்குமோ, அடுத்து இந்த விஷயம் எப்படியாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. ஒன்னே ஒன்று செய்தால் போதும். உங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும், அதாவது உங்களுடைய ஹோல் லைஃப், இந்த பூமியில வாழுகிற அந்த காலம் முழுவதும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறது. நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காலங்களும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறது. அதனால அதுல நீங்க விசுவாசித்து கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி ஓடினால் போதும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு காரியங்களிலும் கைவிடாமல் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்றபடி தேவன் என்ன செய்வார்? உங்களை ஆச்சரியமாய், அதிசயமாய் தேவன் உங்களை நடத்தி கொண்டு போகிறத உங்களால பார்க்க முடியும். ஆமென். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயத்தை தேவன் குறித்து நேர்த்தியாய் அதை நடத்தி கொண்டு இருப்பாரானால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். நமக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு சமயத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அதனால குறித்த காலங்கள்ல குறித்த நன்மைகளை தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். குறித்த நிகழ்வுகளை தேவன் ஆண்டவரை உங்க வாழ்க்கையில செய்து தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அந்த நிகழ்வுகள்ல கர்த்தருடைய செயல்பாடு உண்டாகும். உங்க காரியங்கள்ல கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அப்படியாய் தேவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு காலமும் உம்முடைய கரத்துல இருக்கிறது என்று நீர் சொன்னீரே. அதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் இருக்கிறதின்படியே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய், அதிசயமாய் உம்முடைய சித்தப்படி வழி நடத்துவீராக. நாங்களும் எப்பொழுதும் உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கிருபையாய் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.